division of two quantities. Error in the division of two quantities. So A ங்கிறது ஒரு physical quantity, இதோட absolute error is taken as delta A. B ங்கிறது ஒரு physical quantity, இதோட absolute error அப்படின்னா delta B. அடுத்து வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது division of the two quantities. அப்போ Z can be written as Z is equal to A by B ன்னு எழுதிக்கிறோம். So Z equal to என்னன்னு எழுதிக்கிறோம்? A by B. அடுத்து measured value of A is A plus or minus delta A. Measured value of B, B plus or minus delta B. Okay, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா Z இருக்குமே, what is delta error? Error delta Z in Z can be written as Z plus or minus delta Z. That is equal to A ஓட measured value divided by B ஓட measured value. அப்போ A plus or minus delta A divided by B plus or minus delta B. So Z plus or minus delta Z is equal to A plus or minus delta A divided by B plus or minus delta B. இப்படி எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேலே இருக்க டேர்மில் ஏவை காமனா வெளியெடுக்கிறோம். ஸோ ஏவை காமனா வெளியெடுத்துலாம் A into 1 plus or minus delta A by A. அடுத்து டிவைடட் பை இந்த கீழே இருக்க டேர்மில் பியை காமனா வெளியெடுத்தோம்னா B into 1 plus or minus delta B by B. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ Z plus or minus delta Z that is equal to A by B into 1 plus or minus delta A by A divided by 1 plus or minus delta B by B கிடைக்கும். இப்போ இந்த கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க டேர்மை மேலே கொண்டு வந்தால் இன்வர்ஸில் வரும். டினாமினேட்டரில் இருக்க டேர்மை மேலே கொண்டு வந்தால் எது வரும்? இன்வர்ஸில். அப்போது Z plus or minus delta Z that is equal to A by B into 1 plus or minus delta A by A into 1 plus or minus delta B by B whole power minus 1. ஏன்னா பவர் ஒன்றுன்னு இருக்குன்னு எடுத்துட்டோம்னா இது மேலே வர்றப்ப இன்வர்ஸில் வர்றப்ப என்ன ஆகும்னா ஹோல் பவர் மைனஸ் ஒன்றுன்னு வரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் Z ஆன் போத் சைட்ஸ். ஸோ இந்த ரெண்டு பக்கமும் Z ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ Z ஆல் டிவைட் பண்ணும்போது Z by Z plus or minus delta Z by Z that is equal to A by B by Z ன்னு வரும். அப்போ by Z னா என்ன வரும்? by Z means A by B தானே, இப்போ கேன்சல் ஆகிடும். into 1 plus delta A by A into 1 plus or minus delta B by B whole power minus 1. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 plus or minus delta Z by Z that is equal to 1 plus or minus delta A by A into 1 plus or minus delta B by B whole power minus 1. இப்போ அடுத்து வந்து பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் ஒன்று நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து பின்னாடியும் யூஸ் ஆகும், எல்லா ஈக்குவேஷன்ஸ்லையும் 12th யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வாட் இஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n. இதை பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் படி எப்படி எழுதலாம் அப்படின்னா பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் படி 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n கேன் பி ரிட்டன் as இந்த பவரை கொண்டு வந்து எக்ஸோட மல்டிபிள் பண்ணணும். எப்போ அப்படின்னா இஃப் x is very much less than 1 இருந்தால் இந்த பவரை இதை வந்து எக்ஸ்பேன்ஷன் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் படி 1 plus x power n can be written as 1 plus nx. ஸோ இது வந்து இந்த பவர் என்னன்னு இருக்கா, பாசிட்டிவ்ல இருக்கனால nx. சப்போஸ் 1 plus x power minus n அப்படின்னு இருந்ததுன்னா 1 இந்த மைனஸ் n கொண்டு வந்து x ஆல் மல்டிபிள் பண்ணணும்.
பவரில் வந்து மைனஸ் இருக்கனால எக்ஸோட மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் என்எக்ஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. This is called as binomial expansion. ஸோ அதுலேருந்து எழுதுவாங்க. இந்த கண்டிஷன் எப்போ அப்ளை பண்ண முடியும்னா x is very much less than 1. ஸோ இதை நம்ம இப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே அப்ளை பண்ணுறப்ப இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா 1 plus or minus delta z by z that is equal to 1 plus or minus delta a by a. இப்போ இங்கே பவர் வந்து எண்ணுக்கு பதிலாக மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது. அப்போ அந்த மைனஸ் ஒன்றை கொண்டு வந்து இங்கே மல்டிபிள் பண்ணுறப்ப எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா டெல்டா பி பை பி. அப்போ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு மாறிடும். இங்கே இன்வர்ஸ் ஆர் மல்டிபிள் பண்ணுறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது என்னவா மாறிடும்னா மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு மாறிடும். டெல்டா பி பை பி. ஓகே, ஸோ அப்போ 1 plus or minus delta z by z that is equal to first இந்த 1ஆல இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணலாம். இப்போ 1 into 1 into minus r plus delta b by b. இப்போ minus r plus delta b by b. இந்த minus r plus நாலும் plus r minus நாலும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. r தான் சொல்றோம், plus r minus, அது minus r plus. ஸோ இது ரெண்டும் எல்லாம் சேம் தான். b அடுத்து வந்து டெல்டா a by a வால மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a by a into 1. டெல்டா a by a. அடுத்து இதை கொண்டு வந்து இதால் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a by a into டெல்டா b by b. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸில் இந்த பக்கம் ஒரு 1 இருக்குது, இந்த பக்கம் அப்போ என்ன ஆகும், இந்த 1 கேன்சல் ஆகிடும். அப்போது மீதி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டெல்டா z பை z. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இப்போ டெல்டா a பை a ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல்டா b பை b. அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a பை a இன்டூ டெல்டா b by b. ஸோ இந்த டேர்மில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெல்டா a by aங்கிறது ஸ்மால் குவான்டிட்டி, டெல்டா b by bங்கிறதும் ஸ்மால் குவான்டிட்டி. இந்த தேர்ட் டேர்மில் ரெண்டுமே ஸ்மால் குவான்டிட்டி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணலாம்னா நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்லெக்ட் பண்ணிட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும், மீதி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸையும் விட்டுடலாம். டெல்டா z by z that is equal to delta a by a plus delta b by b. இங்கே plus r minus அதில் வந்து நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோம் அவ்வளோதான். ஸோ delta z by z is equal to delta a by a plus delta b by b. அப்போ இங்கேயும் the division of the two quantities, error in the division of the two quantitiesல the maximum fractional error of the division of the two quantities is equal to the sum of what அப்படின்னா fractional error, sum of fractional error in the individual quantities, sum of fractional error in the individual quantities.